அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ், இன்று நாம் திருக்குர்ஆனில் தண்ணீர் மருத்துவம், தண்ணீரை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன கூறியிருக்கின்றான் என்பதை பற்றி சில விஷயங்களை இந்த பயானில் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அன்றியும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா? 56வது சூரா 68வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நுட்பமாக விளக்கியிருக்கின்றான். தண்ணீரின் பயன் தரும் முறைகளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் நமது உடலை நோயின்றி பாதுகாக்கலாம். இன்று உலகில் நீரியல் மருத்துவம் பிரபலம் அடைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒட்டகத்தைப் போல ஒரே மூச்சில் தண்ணீரை குடிக்கக்கூடாது என்று. வெயிலில் கொதித்த நீரில் குளிக்க வேண்டாம், அப்படி குடித்தால் வெண்குஷ்டத்தை உண்டாக்கிவிடும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் இன்று மருத்துவ ரீதியான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெயிலில் கொதித்த தண்ணீரில் சூரியனின் அல்ட்ராவயலட் புற ஊதா கதிர்கள் அதிகமாக கிரகிக்கப்படுகின்றன. அதிக சூரிய ஒளியில் உடல் காய்வதால் வெண்குஷ்டம், கேன்சர் வருவதாக இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். தண்ணீர் இல்லாமல் ஒரு செடியோ பிராணியோ வாழ முடியாது. ஒரு பழத்தை பிழிந்து சார் எடுப்பது போல ஒரு மனிதனை பிழிந்தெடுத்தால் சுமார் 65 லிட்டர் நீர் இருக்கும். நமது உடலில் உறுப்புகளில் 16 லிட்டர் நீர் சென்று வந்து கொண்டிருக்கின்றது. நமது இரத்தத்தில் எப்போதும் நீரின் அளவு மட்டும் மாறாமல் இருப்பதே இதற்கு உதாரணம். சில சமயங்களில் ஜுரம், வாந்தி, வயிற்றுப்போக்கு காரணமாக உடலில் நீர் இழப்பு ஏற்படும். அப்பொழுது நிறைய நீர் குடிக்க வேண்டும். தானாக அழுவது கூட குழந்தைகள் தண்ணீருக்காகத்தான். பெரும்பாலும் குழந்தைகள் அழுவார்கள். அப்போது நிறைய நீர் கொடுக்க வேண்டும். நமது இரத்தத்தில் நீரும் உப்பும் குறிப்பிட்ட அளவு சரியாக இருக்க வேண்டும். இந்த நிலை குறையும் பொழுது இரத்தம் நமது திசைகளுக்கு இழந்த நீரை எடுத்துக்கொள்ளும். மேலும் நோயின்றி வாழ தினமும் 6 டம்ளர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். நமது உடலில் தண்ணீர் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? ஹெமட்டோபைஸ் என்று சொல்லப்படும் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் குடல் பகுதி முழுவதையும் வலுவடைய செய்கிறது. குடல் பகுதியிலுள்ள திசு மடிப்புகள் தூண்டப்படுகின்றன என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் உண்ணும் உணவின் சத்தானது திசு மடிப்புகளால் உறிஞ்சப்பட்டு புது இரத்தமாக மாற்றப்படுகிறது. இதுவே நமது நோய்களை குணப்படுத்தும் அதிசயமாகும். ஜப்பான் நாட்டு பிணியாளர்கள் சங்கம் ஆராய்ச்சி செய்து இது வெளியிடப்பட்டுள்ளது. தண்ணீர் குடிப்பதாலும் தண்ணீர் குளியல்களிலும் மருத்துவ குணம் உள்ளதை இன்று நிரூபித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரியல் மருத்துவம் கூறியிருக்கின்றார்கள். குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது நம் தோலின் மேற்பரப்பில் இருக்கும் ஆயிரக்கணக்கான இரத்த குழாய்கள் குளிர்ச்சியால் சுருங்கிவிடுகின்றன. அப்போது இரத்த குழாய்களில் உள்ள இரத்தம் அனைத்தும் உள்ளே தள்ளப்படுகிறது. இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்தம் விரைவாக உள்ளே தள்ளப்படுகிறது. இதனால் நமது உடம்பு புதிய தெம்பு பெற்று சுறுசுறுப்பு பெறுகின்றோம். நோயுற்ற பகுதிக்கு புதிய இரத்தம் கிடைக்கின்றது. நோயும் குணமடைகிறது. வெந்நீரில் குளிக்கும் பொழுது தோலின் மேற்பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள் விரிவடைகின்றன. அப்போது உடலின் உள்ளே இருந்து இரத்தம் வெளியே வந்து மேலே பாய்கிறது. இந்த எதிர் இயக்கத்தினால் இரத்த ஓட்டத்தின் வேகம் உடலில் அதிகரிக்கிறது. உடல் வியர்க்கிறது. இரத்தம் சுத்தமடைகிறது. கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இதை பயன்படுத்தி நீரியல் மருத்துவம் உருவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரில் மருத்துவ குணங்களை நன்கு அறிந்திருக்கின்றார்கள். நீரை பயன்படுத்தி ஜுரத்தை குறைக்கும் முறையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்று மக்களுக்கு சொன்னதுதான் இந்த நீரியல் மருத்துவம் ஆகும். உங்களில் யாருக்கேனும் காய்ச்சல் வந்து விட்டால், ஏனென்றால் காய்ச்சல் நரகத்துடைய நெருப்பின் ஒரு துண்டாகும். எனவே அதனை தண்ணீரை கொண்டு அணைத்து விடுங்கள். அதாவது ஓடும் தண்ணீரில் எங்கிருந்து வருகிறதோ அந்த பக்கம் பார்த்து அல்லாஹுடைய பெயரை சொல்லி, யா அல்லாஹ், உனது அடிமையை குணப்படுத்துவாயாக என்று ஓதி காலை தொழுகைக்கு பிறகு பொழுது விடியும் முன்பு ஒவ்வொரு நாளும் குளித்து வந்தால் 3 நாள் அல்லது 7 நாட்களில் ஜுரம் குணமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக நூல் திர்மிதியில் கூறப்படுகின்றது. நீரியல் மருத்துவத்தில் தலை சிறந்தவராக கருதப்படும் ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கூனேயின் சிகிச்சை முறையில் ஜுரத்தை குறைக்க நீர்த்தொட்டியில் குளிர்ந்த நீரில் அமர்ந்து குளிக்கும் முறையை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். குளியல்களை 7 முறைகளாக நோய் தீர்க்கும் நீர் குளியல்களை சொல்லியிருக்கின்றார்கள். கடல் நீர் குளியல், உப்பு குளியல், இடுப்பு குளியல், பாத குளியல்,
தண்ணீர் வெந்நீர் பதக்குளியல், தண்ணீர் வெந்நீர் குளியல், மண் குளியல் என பல வகை குளியல்கள் நோய் தீர்க்க வல்லவை ஆகும். கடல் நீரில் குளிப்பதால் உடலில் ஏற்படும் நோய் தொற்றையும் மூக்கடைப்பையும் குணப்படுத்தலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக கடல் அலைகள் உடலின் மீது மோதும்படி குளிப்பது நரம்பு சம்பந்தமான கோளாறு உள்ளவர்களுக்கு நல்லது. இந்த கடல் நீர் குளியல் பலம் கொடுக்கும் டானிக் மாதிரி. உப்பு குளியல். இரத்தம் அழுத்தம் உள்ளவர்கள் இது குளிப்பது மிகவும் பலனுள்ளது. இரத்த குழாய்களின் இறுக்கத்தை தனித்து அமைதிப்படுத்துகிறது. ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து சிறிது நீர் ஊற்றி கெட்டியான கலவை தயார் செய்து கொள்ளவும். பிறகு உடல் மீது பூசி தேய்த்து கொள்ள வேண்டும். உடம்பில் புண் காயம் இருந்தால் அந்த இடத்தில் உப்பு கலவை படக்கூடாது. பட்டால் எரியும். பூசப்பட்ட உப்பு கலவை காய்ந்த பிறகு வெந்நீரில் குளித்து உடம்பை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு குளிர்ந்த நீரில் அனைத்த துணியால் உடலை தேய்த்து விட்டு துடைத்து கொள்ள வேண்டும். இதனால் தோலில் அடைபட்டு கிடக்கும் வியர்வை துவாரங்கள் திறக்கப்பட்டு அவைகளின் வழியாக அழுக்குகள் யாவும் உடலிலிருந்து வெளியேறிவிடுகிறது. இதனால் உடல் லேசாகிறது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வாரம் ஒரு முறை இந்த உப்பு குளியல் குளிப்பது நல்லது. வெந்நீர் தண்ணீர் பாதக்குளியல். 2 பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றில் வெந்நீரும் மற்றொன்றில் குளிர்ந்த தண்ணீரும் தனித்தனியே எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்நீரின் வெப்பத்தை அவர்கள் உடல்கள் தாங்கும் அளவிற்கு உயர்த்தி கொள்ளலாம். முதலில் வெந்நீரில் இரு கைகளையும் 5 நிமிடங்கள் அமிழ்த்தி வைத்து பிறகு குளிர்ந்த நீரில் அரை நிமிடம் அமிழ்த்தி வைக்கவும். சிறு இடைவெளிக்கு பிறகு இப்படியாக 20 முதல் 30 நிமிடங்கள் செய்யவும். கையை அமிழ்த்துவது முதல் வெந்நீரில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இறுதியாக கைகளை டவலால் நன்றாக துடைத்து கொள்ள வேண்டும். அழுத்தி தேய்க்கவோ மசாஜ் செய்யவோ கூடாது. இந்த மாதிரி காலிலும் பாதக்குளியல் செய்யலாம். முதலில் வெந்நீரிலும் பிறகு குளிர்ந்த நீரிலும் செய்யலாம். காலுக்கு வெந்நீர் 2 நிமிடமும் குளிர்ந்த நீரில் அரை நிமிடமும் செய்ய வேண்டும். ஏனென்றால் கைகளைப் போல கால்கள் உஷ்ணத்தை தாங்க முடியாது. பின்பு டவல் கொண்டு துடைக்க வேண்டும். ஒவ்வொரு பாத குளியலின் போதும் ஈரம் பிடிந்த துணியை தலையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் கை கால்களில் ஏற்படும் அலர்ஜி, அரிப்பு, தொற்று, பாத வெடிப்பு, தலைவலி, மூக்கடைப்பு, தோல் வியாதிகள் குணமடையும். நீரில் டெட்டால் கலந்து உபயோகிப்பது மிகவும் நல்லது. கண் குளியல். சுத்தமான தண்ணீர் நிரப்பிய ஒரு பாத்திரத்தில் நெற்றியையும் கண்களையும் அமிழ்த்தி தண்ணீருக்குள் பல முறை கண்களை திறந்து மூடவும். அல்லது திறந்த கண்களுக்குள் குளிர்ந்த நீரை கைகளினால் அள்ளி தெளிக்கவும். இதனால் கண் நோய்கள் தீர்ந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இவ்விஷயங்கள் திருக்குர்ஆன் இயற்கை மருத்துவம் டாக்டர் ஹாரூன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுத்து கூறியவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளியலை நிறைவேற்றும் பொழுது தனது இரு கைகளையும் கழுவுவார்கள். தொழுகைக்குரிய ஒழுவை செய்வார்கள். பின்னர் குளிக்க துவங்குவார்கள். தனது கைகளால் தலைமுடியை கோதி விடுவார்கள். தலையில் தோல் நனைந்து விட்டதை தெரிய வந்ததும் தலை மீதும் 3 முறையும் வலது தோல்புஜம் இடது தோல்புஜம் மீது 3 முறையும் தண்ணீர் ஊற்றுவார்கள். பிறகு உடலில் இதர பாகங்களை நன்கு தேய்த்து கழுவுவார்கள் என்று புகாரி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாமும் இதுபோல சரியான முறையில் குளிப்போம். உலகம் மறு உலகம் இரண்டிலும் சிறந்த பானம் தண்ணீராகும். அதிலும் பூமியில் உள்ள தண்ணீர் மிகவும் சிறந்தது என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் கிதாபுர் ரஹ்மத். தண்ணீரின் மருத்துவ குணம். நின்று கொண்டே குடிப்பதால் நீரிழிவு நோய் உண்டாகும். நின்று குடிப்பதால் மருந்தில்லாத நோய்கள் வரும். வயிற்று வலி, இறப்பை பலகீனம் ஆகும். எப்பொழுதாவது நின்று குடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிட்டால் கால்களை மடக்கி வைத்து குடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனால் நோய் வருவது தடுக்கப்படும் என்று அரபி மருத்துவ நூலில் எழுதப்பட்டுள்ளது. சுவையும் குணமும் வேறுபடும் இரு கடல்களை ஒன்றோடொன்று சந்திக்கும் நிலையில் அவனே விட்டு வைக்கின்றான். அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது. அவை இரண்டும் ஒன்று மற்றொன்றை மீறிவிடாது. அல் குர்ஆன் அத்தியாயம் 55, 19, 20 போன்ற ஆயத்துக்கள். ஆழ்கடலின் அற்புதங்களை மனிதன் முற்றிலுமாக எண்ணியோ அளந்தோ பார்த்துவிட முடியாது. யானையை விட வலிமையும் பலமும் விலை மதிப்பும் உள்ளது நீலத்திமிங்கலம். அது ஆழ்கடலில்தானே வாழ்கிறது. உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை சிகரம் 29,028 அடியுள்ள எவரெஸ்ட் என்று சென்ற நூற்றாண்டில் கண்டுபிடித்தார்கள். பசிபிக் மாகடலில் ட்ரைஸ்டே என்ற பகுதியில் கடலிலிருந்து ஒரு மலை எழும்பி நிற்கிறது. அதன் உயரம் 35,800 அடி என்று இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கடல் நீர் என்றாலே உப்பு கைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம்.
ஆனால் கடலின் சில பகுதிகளில் தண்ணீரும் ஒரு பக்கம் இனிப்பாகவும் மறுபக்கம் உப்பாகவும் இருக்கிறது. இரண்டும் கலந்து விடாமல் இருக்க நம் கண்ணுக்கு புலனாகாத தடுப்பு இருக்கிறது. சுவையால் வேறுபட்ட கடல் நீர் பரப்பில் இரண்டிற்கும் இடையே அந்த தடுப்பை ஏற்படுத்துவன் அல்லாஹ்தான். இதற்கு ஒரு தத்துவார்த்த விளக்கமும் நம் சான்றோர்கள் தந்திருக்கின்றார்கள். கடலில் மதுரமான தண்ணீரும் உவர்ப்பும் அடுத்தடுத்து இருப்பது போல வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஒட்டி கொண்டுதான் இருக்கும். தனக்கு எந்த காலத்திலும் இன்ப வாழ்க்கை இருக்காதென்று எண்ணி நிராசைப்படுபவன், துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பவன், நம் வாழ்க்கை லேசாக அமையப் போவதில்லை, அது என்றும் சிரமமிக்கதாகவே இருக்கும் என்று ஏக்க பெருமூச்சு விடுபவன் அப்படி அல்ல. நிச்சயமாக சிரமத்தோடு லேஸ் இருக்கிறது, நிச்சயமாக சிரமத்துடன் லேசு சுகம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா 2 முறை குர்ஆனில் அழுத்தி கூறியிருக்கின்றான். 94வது அத்தியாயம் 5, 6 போன்ற ஆயத்துக்களில் கூறப்பட்டுள்ளது. மழை நீர் மருத்துவம். கடலில் மேகம் சூழ்ந்து மழையால் எந்த பயனும் இல்லை, செடிகள் முளைக்காது. மற்றொன்று அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழிருந்து மேகம் சூழ்ந்து பரக்கத்தான மழை பொழியும். இந்த மழையில்தான் பலன் தரும் செடி கொடிகள் வளரும், பயனுள்ள மழையாகும். தக்தாவின் சட்ட நூலில் உள்ளது. சாப்பிட்டதை ஜீரணமடைவதும் நமது இறப்பையை பார்த்து நாமே பயந்து விடுகிறோம். இதேபோல இறப்பையில் கசடுகள் சேர்ந்து நமது உடம்பு மிகவும் கெட்டுவிடுகிறது. அதை சுத்தப்படுத்த சுத்தமான மழை நீர் குடிக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அவன் எத்தகையவன் என்றால் வானத்திலிருந்து உங்களுக்காக தண்ணீரை இறக்கி வைத்தான், அதிலிருந்து உங்களுக்கு குடிப்பும் உண்டு, இன்னும் அதிலிருந்து புட்பூண்டுகளும் உண்டாகின்றன, அதில் நீங்கள் கால்நடைகளை மேய்க்கிறீர்கள். இவ்வாறு அல்லாஹ் குர்ஆனில் 16வது சூரா 10வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். மேலும் உலகத்தில் உள்ள நீர்களிலே மிகவும் அற்புதமான சிறந்த மருத்துவம் மிக்க தண்ணீர் ஜம்ஜம் தண்ணீர் ஆகும். மருத்துவம் மிகுந்த இந்த தண்ணீர் அரேபியாவில் மக்காவில் காபாவில் உள்ள ஜம்ஜம் கிணற்றில் உலகத்தில் முதல் ஆலயத்தில் உள்ளது. காபாவிலிருந்து 60 அடி தூரத்தில் உள்ளது. மேலை நாட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து இதில் எல்லா சக்தியும் இருக்கின்றது என்றும் அதில் மெக்னீசியம், தாமிரம், வெள்ளி, தங்கம், துத்தநாகம் மற்றும் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நினைத்ததை நிறைவேற நியத் செய்து இதனை குடிக்கவும். தண்ணீர் உணவல்ல, ஆனால் ஜம்ஜம் தண்ணீர் உணவாகும், எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஜம்ஜம் தண்ணீரை குடிக்க நோய்கள் தீரும். ஜம்ஜம் தண்ணீரை சூடாக்கக்கூடாது, மருத்துவ குணம் போய்விடும். ஜம்ஜம் தண்ணீரை எத்தனை நாள் வைத்தாலும் அதில் புழுக்கள் பூச்சிகள் வராது, சுத்தமாக இருக்கும். ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், உம்ரா செல்பவர்களும் கொண்டு வருவார்கள். இந்த தண்ணீர் குடிப்பதால் மிகவும் பயன் இருக்கின்றது. உடலில் எவ்வளவு நோய் இருந்தாலும் அதை துவா செய்து குடித்தால் அல்லாஹ் தஆலா இந்த நோயை நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் குறையாதது ஜம்ஜம் கிணறு. ஜம்ஜம் கிணறை மக்கள் தண்ணீர் எடுக்க எடுக்க அது ஊறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்றாகும். விஞ்ஞானிகள் பம்ப் செட் போட்டு லட்சக்கணக்கான நீர் இறைத்தார்கள், துளியும் குறைவில்லை. சரி, தண்ணீர் எடுக்காமல் விழுந்தால் நிறையுமா என்றால் அதுவும் இல்லை. இந்த ஒரு அற்புதத்தை பார்த்தாலே அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டு நாம் அனைவரும் நல்ல முஸ்லீமாக வாழ முடியும் இன்ஷா அல்லாஹ். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த நாள் வரை அந்த ஜம்சம் தண்ணீர் அவர்கள் சொன்ன அதே இடத்தில் அதே அளவில் இன்றும் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஜம்சம் தண்ணீர் பருகும் பொழுது ஹசரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜம்சம் டீன் அருந்தும் பொழுது இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாஷிஆ வ ஷிஃபாஅம் மின் குல்லிதா. யா அல்லாஹ், நான் பிரயோஜனம் தரும் கல்வியையும் விசாலமான இரணத்தையும் நோயிலிருந்து நிவாரணத்தையும் உன்னிடம் கேட்கின்றேன். இந்த துவாவை ஓதி மேலும் நமது தேவைகளையும் கேட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த தண்ணீரை பருக வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தண்ணீர் பாத்திரங்களையும் உணவு பாத்திரங்களையும் எப்பொழுதும் மூடி வைக்க வேண்டும். ஆண்டில் ஒரு இரவு உண்டு, அந்த நாளில் திறந்த உணவு தண்ணீர் பாத்திரங்களில் கெடுதிகள் இறங்கும். அந்த உணவை சாப்பிட்டால் கால்ரா நோய் வரக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் சாப்பாடு சாப்பிடும்போது சில ஒழுக்கங்களை பேண வேண்டும். பானங்கள் அருந்தும் பொழுது அதனுடைய துவாக்களையும் ஒழுக்கங்களையும் பேணி துவா செய்து நாம் சாப்பிட வேண்டும். பானங்கள் அருந்தும் சமயம் அமர்ந்து அருந்த வேண்டும். அருந்தக்கூடியவற்றை நாம் பார்வையிட வேண்டும். வலது கையினால் அருந்த வேண்டும். அருந்தும் சமயம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி
குடிக்க வேண்டும். ஒரே மூச்சில் குடிக்காமல் எடுத்து எடுத்து முடக்கு முடக்காக குறைந்தது 3 முடக்குகளாவது குடிக்க வேண்டும். அதிகம் எத்தனை முடக்குகளாகவும் குடிக்கலாம். அருந்தக்கூடிய பானங்களில் மூச்சு விடாமல் குடிக்க வேண்டும். பானங்கள் அருந்தி முடிந்த பின்பு அல்ஹம்துலில்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். வேறு யாராவது நமக்கு பானம் ஏதாவது குடிக்க கொடுத்தால் அவர்களுக்கு அஸ்ரபக்கல்லாஹு சராபன் தஹூரன் பில் ஜன்னதி, அல்லாஹ் சொர்க்கத்தில் பரிசுத்த குடிப்பை உங்களுக்கு தந்தருவானாக என்று துஆ செய்ய வேண்டும். அந்த பானத்தை குடித்தவர்களுக்கு கொடுப்பானாக என்று துஆ செய்து வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், சூடான உணவை சாப்பிடாதீர்கள், பரக்கத்தற்றதாகும். நெருப்பை அல்லாஹ் நமக்கு உணவாக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சூடான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டால் பல் கெட்டுவிடும், நாவின் சுவை அணுக்கள் பாதிப்படையும், குரல் வளையில் புற்று கட்டி வரும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சூடான உணவை சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவதும் குளிர்ந்த நீர் குடிக்கவும் கூடாது. அதனால் இறப்பை கெட்டுவிடும், ஆண்மை கோளாறு ஏற்படும். உடல் உறவு கொண்ட பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது. நடு முதுகில் வலி ஏற்படும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி தேன் அருந்தலாம், சக்தி கிடைக்கும். சைக்கிள் ஓட்டுதல், தொடர் ஓட்டம் செய்தல், மூச்சு வாங்கும் பயிற்சிகள் செய்தல், வேலை நிறைய செய்துவிட்ட பிறகும் தண்ணீர் குடிப்பதால் இரத்த ஓட்டம் தடைபடும். உணவில் இடையில் தண்ணீர் குடிப்பதால் அஜீரண கோளாறு ஏற்படும். பழங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதால் மரணம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. குளித்த பிறகு தண்ணீர் குடிப்பதால் சளி பிடிக்கும். அதிகாலை வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உடல் பலகீனமாகி இளைத்துவிடும். பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீர் கிணற்று தண்ணீர் கெடுதியானது. இந்த இரண்டும் குடிக்க தகுதியல்லாதது. அவ்வாறே வெந்நீரையும் தண்ணீரையும் கலந்து குடிக்கக்கூடாது. அவ்வாறு குடிப்பதால் உடல் நலம் பாதிப்படையும். அபு நயீம் மருத்துவர் கூறியுள்ளார், கலங்கிய நீரில் குளிப்பதோ குடிப்பதோ கூடாது. இதனால் கல்லடைப்பு ஏற்படும், ஈரல் பாதிப்பு ஏற்படும். உப்பு தண்ணீர் குளிப்பதை விட நல்ல தண்ணீர் குளிப்பதே உடம்புக்கு மிகவும் நல்லது. உடல் அழகு பெறும். திறந்த வெளியில் கிழக்கு திசை நோக்கி அல்லது தெற்கு திசை நோக்கி ஓடக்கூடிய நீர் மிகவும் நல்லது. கற்களில் இருக்கக்கூடிய நீரை விட மணலில் ஓடக்கூடிய தண்ணீர் மிகவும் நல்லது. நூல் திப்புன் நபவி. ஆழ்கடலின் நீரிலிருந்து மேகத்தை உண்டாக்கி அதிலிருந்து மழையை பொழியச் செய்து மண்ணின் இருட்டில் புதைந்து கிடக்கும் விதையை அல்லாஹ் முளையச் செய்கின்றான் என்று அல்லாஹு தஆலா 80வது சூரா 24வது ஆயத்துக்களிலிருந்து 9 ஆயத்துக்களில் கூறியிருக்கின்றான். மனிதனுக்கு அவனுடைய உணவு கிடைக்கும் அற்புதம் வர்ணிக்கப்படுகிறது. அத்துடன் உணவு எப்படி வயிற்றுக்குள் சென்று ஜீரணமாகி தேவையற்றத்தை வெளியேற்றுகிறது என்பதையும் இதிலிருந்து பெறப்படும் அற்புதமாகும் என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மருந்து எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த ஒரு மருந்தின் மூலம் அல்லாஹ் நோய்களை குணமாக்கி விடுகின்றான். எல்லா விதமான நோய்களும் குணமாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது சில சஹாபாக்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அந்த துஆவை கற்றுக் கொடுக்கும்படி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சுத்தமான மழை நீர் வேறு எதிலும் படாமல் நேராக வரக்கூடிய மழை நீரை பிடித்து வைத்து அதை சுத்தமாக வடிகட்டி அதை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். அதில் சூரத்துல் ஃபாத்திஹா 70 முறை, சூரத்துல் இஹ்லாஸ் 70 முறை, சூரத்துல் ஃபலக் 70 முறை, சூரத்துல் நாஸ் 70 முறை, ஆயத்துல் குர்சி 70 முறை, ஸலவாத் 70 முறை ஓதி அந்த தண்ணீரில் ஊதி வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு செய்வினை செய்திருந்தாலும் சரி, மற்றபடி கந்திருஷ்டி எந்த நோய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தண்ணீரை காலையில் சிறிது குடித்து வந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நோய்களை நீக்கி விடுவான். 7 நாட்கள் குடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நோய் நீங்கிவிடும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் மழை நீரில் குளிக்கும் ஒருவருக்கு சளி காய்ச்சல் வந்தால் அவர் ஆரோக்கியமாக இல்லை என்று பொருள். தூய்மையான மழை தண்ணீரில் அளவுக்கு அதிகமான உயிர்த்தன்மை பிராணன் இருக்கின்றது. மழை நீரில் நனையும் பொழுது பலருக்கு சளி பிடிக்கும், தும்மல் வரும், காய்ச்சல் வரும். இது ஏன் வருகிறது? அதாவது மழை நீரில் அதிகமான உயிர்த்தன்மை இருப்பதால் நமது உடல் அதை கிரகித்து அதனுடைய அனைத்து செல்களும் பிராணனை உரியத் தொடங்குகிறது. அதனால் உடலில் பல நாட்களாக பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் கழிவுகளை தும்மல் வழியாகவும் சளி மூக்கு ஒழுகுதல் வழியாகவும் வெளியேறுகிறது. இது நல்லதுதான்.
ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமாக வாழ்கின்றானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? மழை தண்ணீரில் நனைந்தால் அவனுக்கு சளி பிடிக்காமல் இருந்தால் காய்ச்சல் வராது, அவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார் என்று பொருள். எனவே மழையில் நனைந்து காய்ச்சல் வந்தால் பயப்பட தேவையில்லை, மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்மை செய்கின்றது. இது மருத்துவம். யாருக்கு எந்த நோய் வந்தாலும் மழை நீரில் நனைவதால் குணம் பெறுவார்கள். குறிப்பு: மழை வரும்போது முதலில் 5 நிமிடங்கள் அந்த நீரை குடிக்கக்கூடாது, குளிக்கவும் கூடாது. அதில் குப்பைகள், தூசிகள் இருக்கும். 5 நிமிடங்களுக்கு பிறகு நேரடியாக விடும் மழை நீரை ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைத்து வடிகட்டி ஒரு வருடம் வரை பயன்படுத்தலாம். மருத்துவத்தனமுள்ள தண்ணீராக அது மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த நீரை உலகிலேயே மிகவும் தூய்மையான நீராகும். இந்த தண்ணீரில் சூறாக்கள் அனைத்தும் ஓதிய பிறகு அந்த தண்ணீரை சுத்தமான ஒரு பாட்டிலில் போட்டு காற்று போகாமல் அடைத்து சூரிய வெளிச்சம் படாமல் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் அந்த தண்ணீர் 6 வருடம் வரை இன்ஷா அல்லாஹ் கெடாமல் இருக்கும். சூரிய வெளிச்சம் பட்டுவிட்டால் புழு பூச்சிகள் வந்துவிடும். மழை நீரை சூரிய வெளிச்சம் படாமல் பாதுகாத்து அதை நாம் குடிக்கும்போது நமது உடலுக்கு தேவையான சக்தி கிடைத்து நோய்கள் குணமாகிறது. குழந்தைகளை மழையில் நனைவிடாமல் நாம் தடுக்கக்கூடாது. மழை நீரில் நனைவது அருமையான ஆரோக்கியமான குளியல். மகிழ்ச்சியாக மனிதனுக்கு பிடித்தது போல பெருமகிழ்ச்சியோடு குழந்தைகள் குளிக்கட்டும், நலமானதும் கூட. எனவே இனிமேல் மழை வரும்பொழுது அதில் நனையலாம் அல்லது மழை நீரை குடிக்கலாம். நேராக வரும் நல்ல மழை நீரை பத்திரமாக பிடித்து வடிகட்டி நாம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம். மழை நீர் ஒரு அருமையான மருந்து. இனி நம் வாழ்வில் மழை நீரை சேர்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய இந்த நீரியல் மருத்துவம் மற்றும் மழை நீர்களை பயன்படுத்தி நாம் இனிமேல் பயனடையலாம். நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். அந்த நீரை மருத்துவமாக பயன்படுத்தி நோயின்றி இன்ஷா அல்லாஹ் வாழலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹதீஸை கேட்டு பயன்பெற்ற அனைவருக்கும் எனது ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.